இன்னைக்கு உங்களை பயப்படுத்துகிற காரியம், பயப்படுத்துகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பயப்படுகிற நாளிலே நான் கர்த்தரை நம்புவேன். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நாம பார்க்க இருக்கின்ற 56வது சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் நாம சந்திக்கக்கூடிய ஒரு அலைச்சலிலே செய்யக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கின்றது. ஒரு பெருமூச்சு விட்டு செய்வோம்ல ஜெபம். அப்பா என்னால் முடியல ஆண்டவரே என்று சொல்லி செய்யப்படக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலே தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார்னா, சவுலுக்கு பயந்து ஓடி போய் பெலிஸ்தியர் கையில மாட்டிக்கிறார். ஒரு விரோதி கையிலிருந்து தப்பிச்சு நாம போவோம். ஆனா நாம போய் தஞ்சம் போகிற இடம் அவன் நமக்கு மேல இருக்கிறான். அவன் அங்க ஒரு பிளான் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு ஜெபம். இன்னைக்கு பெரியமானவர்களே, நீங்க பயணிக்கும் போது, இப்போ நான் கார் ஓட்டி போகும்போது சில நேரங்களில் டப்புன்னு ஸ்டியரிங் அடிப்பேன் அப்படின்வேன். என் மனதில் எதையோ யோசிச்சுட்டே அப்படியே நான் சிந்தித்து போகும்போது அந்த பெருமூச்சு கடவுளுக்கு தெரியும். ஏன் அந்த பெருமூச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி, எந்த ஒரு ஏமாற்றத்தோடு நான் இருக்கின்றேன் என்று ஆண்டவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில நீங்க அந்த பெருமூச்சோட அலைச்சலோடு இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த சங்கீதத்திலே அவர் 1வது வசனத்திலே சொல்லுறாரு, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். என்னை மனுஷன் விழுங்க பார்க்கிறான் ஆண்டவரே, நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியல அப்படி சொல்லி 5வது வசனம் பாருங்க, நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஏகமாய் கூடி அவங்க அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை எப்படி கவுக்கலானே நினச்சி பேசிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த சூழ்நிலையில ஒருவேளை உங்கள் சொந்தக்காரங்க அப்படி பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை ஸ்தலத்தில் அப்படி பண்ணிட்டு இருக்கலாம், உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் இப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பிரியமானவர்களே, கலங்க வேண்டாம். அவர் என்ன தெரியுங்களா சொல்லி கொடுக்குறாரு? 3வது வசனம் பாருங்க, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 4வது வசனத்திலே, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி 11வது வசனத்திலே, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அவ்வளவுதாங்க. நான் பயப்படவே போறதில்லை. நீங்க என்ன வேணா திட்டம் தீட்டுங்க, என்னை கவுக்கணும்னு நினச்சிங்கன்னா கவுத்துக்கோங்க, எனக்கு எதிராக நீங்கள் செயல்படணும்னு நினச்சிங்கன்னா செயல்படுங்க. ஏன்னா என் கூட இருக்கிறவர் உங்கள் கூட இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி விசுவாசத்திலே நான் பயப்படுகிற நாளிலே நான் கர்த்தரை நம்புவேன் என்று இங்கே சொல்லுகிறார். பாருங்க, இன்னைக்கு உங்களை பயப்படுத்துகிற காரியம், பயப்படுத்துகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பயப்படுகிற நாளிலே நான் கர்த்தரை நம்புவேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி 12வது வசனத்திலே சொல்றாரு, தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். ஒரு வனாந்திரத்தில் இருக்காருங்க, பலிகள் என்ன செலுத்த முடியும்? ஸ்தோத்திர பலி தான். குழியில இருந்தாலும் நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவரே, நான் குகையில இருந்தாலும் துதிப்பேன், எனக்கு எதிராக எவ்வளவு பேர் சதி திட்டம் தீட்டினாலும் நான் உண்மை துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் பயப்படேன், நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரோடு கூட இருப்பேன், நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் பெருமூச்சையும் அங்கலாய்ப்பையும் அலைச்சல்களையும் பயத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன். நாங்கள் பயப்படுகிற நாளிலே கர்த்தாவே உண்மையே நம்புவோம். கர்த்தாவே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடினாலே மனுஷனும் சூழ்நிலைகளும் எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, எங்களுடைய உடல், பொருள், ஆவி, ஆத்மாவை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை புகழ்ந்து நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து சாட்சிகளாக வாழ கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன்.